வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுக, சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு பாப்பரசருக்கு ஜனாதிபதி அழைப்பு. ரத்துபஸ்வல மோதல் தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை. லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் யாட்டியாந்தோட்டை பிரதேச சபை தலைவர் பிணையில் விடுவிப்பு. மாகோ பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழப்பு. முதலாவது பிரான்சிஸ் பரிசுத்த பாப்பரசரை இலங்கைக்கான விஜயத்தில் ஈடுபடுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். பரிசுத்த பாப்பரசருக்கு கடிதம் ஒன்றின் மூலம் ஜனாதிபதி இந்த அழைப்பை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. 3 தசாப்த கால யுத்தத்திலிருந்து மீட்சி பெற்றுள்ள இந்த எழில்மிகு நாட்டிற்கு விஜயம் செய்யுமாறு இலங்கை மக்கள் மற்றும் அரசாங்கம் சார்பாக அழைப்பு விடுப்பதனை தமக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக கருதுவதாக ஜனாதிபதி பரிசுத்த பாப்பரசருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 1970 ஆண்டு கால பகுதியில் இலங்கைக்கும் வத்திகானுக்கும் இடையில் உத்தியோகபூர்வ ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டன. 6வது பரிசுத்த பாப்பரசர் 1970 ஆண்டிலும் 2ஆம் ஜுவான் பரிசுத்த பாப்பரசர் 1995 ஆண்டிலும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமது ஆசியாவுக்கான விஜயத்தின் போது இலங்கைக்கு விஜயம் செய்வது குறித்து ஆராய்ந்து வருவதாக முதலாவது பிரான்சிஸ் பரிசுத்த பாப்பரசர் அண்மையில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். பரிசுத்த பாப்பரசரை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு அழைப்பு விடுத்துள்ள ஜனாதிபதி இலங்கையின் ரோமன் கத்தோலிக்க சபை கல்வி, சுகாதார மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளுக்கும் மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கும் இன்றியமையாததாக அமையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மோதலின் பின்னரான காலப்பகுதியில் ஐக்கியத்தையும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார மற்றும் புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்கு கத்தோலிக்க சபையினால் முன்னெடுக்கப்படும் சேவைகள் பாராட்டப்பட வேண்டியவையாகும் என்றும் பரிசுத்த பாப்பரசருக்கு அனுப்பியுள்ள அழைப்பு கடிதத்தில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். லஞ்ச குற்றச்சாட்டின் பேரில் கைதான யாட்டியாந்தோட்டை பிரதேச சபை தலைவர் கடும் நிபந்தனைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிலப்பிட்டிய முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 15,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் 2 சரீர பிணைகளிலும் சந்தேக நபரை விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்த நீதவான் சாட்சியாளர்களுக்கு அழுத்தம் விடுக்க வேண்டாம் எனவும் எச்சரித்துள்ளார். சந்தேக நபர் பெரும்பாலும் சாட்சியாளர்களுக்கு அழுத்தம் விடுக்கக்கூடும் என்பதால் அவருக்கு கடும் எச்சரிக்கை விடுக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். இதற்கமைய மீண்டும் அவரை எச்சரித்த நீதவான் சந்தேக நபரை டிசம்பர் 6ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பித்தார். கோழி பண்ணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு ஒருவரிடமிருந்து 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரான எட்டியாந்தோட்ட பிரதேச சபை தலைவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விடுவிக்க கோரி தமிழக மீனவர்கள் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். 8 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களை இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சன் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழகத்தின் நாகை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இருந்து மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்ற மீனவர்கள் கடந்த 30ஆம் தேதி மற்றும் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிப்பதற்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதையடுத்தே கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக சன் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் சுமார் 10,000 இந்திய மீனவர்கள் பங்கேற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சுமார் 2,000 விசைப்படகுகளும் 3,000க்கும் அதிகமான படகுகளும் கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சன் தொலைக்காட்சி குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 31 இந்திய மீனவர்களும் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டின் கீழ் திருகோணமலை துறைமுக கடற்படையினரால் நேற்று முன்தினம் இவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
ஆஸ்திரேலியாவிற்கு சட்டவிரோதமாக செல்வதற்கு முயற்சித்து 39 பேர் மாத்தறையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 6 மாத கைக்குழந்தையொன்றும் இருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மாத்தறை போலீஸ் பிரிவின் கனத்தகுட பகுதியில் உள்ள வீடொன்றில் தங்கியிருந்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. இந்த குழுவினரில் 18 ஆண்களும் 7 பெண்களும் 14 சிறார்கள் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். இவர்கள் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மாத்தறை நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் 3 பலியாகியுள்ளனர். மாஹோ தலதாகம சந்தியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தாயொருவரும் அவரது மகனும் உயிரிழந்துள்ளனர். தனியார் பஸ் ஒன்றும் கார் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்து இடம்பெறும் போது காரில் 5 பேர் பயணித்ததாக போலீசார் தெரிவித்தனர். வியாங்கோடை பகுதியைச் சேர்ந்த 80 வயதுடைய ராஜகருணா மற்றும் அவருடைய மகனான 44 வயதுடைய மஹிந்த பிரேமச்சந்திர ஆகியோரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்த ஏனைய பெண்கள் 3 மேலதிக சிகிச்சைகளுக்காக மாஹோ மாவட்ட வைத்தியசாலையில் இருந்து குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதோடு பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை இன்று முற்பகல் கரந்தெனிய பகுதியில் தனியார் பஸ் ஒன்று மோதி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். 75 வயதுடைய அவர் ஊருகஸ் சந்தியைச் சேர்ந்தவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பஹா ரத்துபஸ்வல பகுதியில் நேற்றைய தினம் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அனுர சேனாநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் ராணுவத்தினரும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த பாடசாலை மாணவனின் சடலம் கம்பஹா ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தில் காயமடைந்த 41 பேர் 5 வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கம்பா வெளிவேறிய ரத்துபாஸ்வல பிரதேசத்தில் இன்று பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கம்பா பேகம பிரதான வீதி இன்று முற்பகல் திறக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் தற்போது அமைதி நிலவுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவ்வாறாயினும் வெளிவேறிய நகர் மற்றும் அதனை ஆண்டிய பகுதிகளில் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் போலீஸ் கலக தடுப்பு பிரிவினரும் அங்கு கடமைகளில் ஈடுபட்டிருந்த காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாக இருந்தன. குறித்த பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றிலிருந்து வெளியேறும் கழிவுப் பொருட்களினால் ரத்துபாஸ்வல மற்றும் அதனை ஆண்டிய பகுதிகளில் நீரில் அசுத்தமாகின்றமைக்கு தீர்வு ஒன்றை பெற்றுத்தர கோரி கடந்த சில தினங்களாக பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மாலையாகும் போது குறித்த ஆர்ப்பாட்டம் வலுவடைந்து மோதலாக உருவெடுத்திருந்தது. இந்த அமைதியின்மையின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்ததாக கூறப்படும் 17 வயதான பாடசாலை மாணவன் நேற்றிரவு உயிரிழந்திருந்தார். வெளிவேறிய ஹிலான்வத்த பகுதியைச் சேர்ந்த KAD அகில தினேஷ் என்ற மாணவனே உயிரிழந்துள்ளார். தந்தையின் அரவணைப்பு இல்லாத இந்த மாணவன் உயிரிழக்கும் போது தனது பாட்டியின் அரவணைப்பில் இருந்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருடன் நேற்று மாலை இடம்பெற்ற கலந்துரையாடலில் முடிவொன்று எட்டப்பட்ட நிலையில் இவ்வாறான சம்பவம் ஒன்று நிகழ்ந்தமை கவலை அளிப்பதாக இன்று முற்பகல் உயிரிழந்த மாணவனின் வீட்டிற்கு சென்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். நீர் அசுத்தமாகின்றமைக்கு குறித்த தொழிற்சாலை காரணம் என குழு ஒன்று நியமிக்கப்பட்டு உறுதி செய்யப்படும் வரை அந்த தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடுவதற்கு இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானம் எட்டப்பட்டிருந்தது. இந்த பிள்ளையின் இறுதிச் சடங்கு சிறப்பாக நடைபெற வேண்டும். அரசாங்கம், ஜனாதிபதி, பாதுகாப்பு செயலாளர் ஆகியோர் இந்த பிள்ளைக்காக அதிகபட்ச நடவடிக்கை முன்னெடுப்பதாக எமக்கு வாக்குறுதி அளித்தனர். இதுவழி சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள குறித்த தொழிற்சாலை 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. தூய்மையான நீரையை நாம் எதிர்பார்த்தோம். அத்துடன் இவ்வாறு விஷயத்தை அனுப்பும் தொழிற்சாலையை மூடுவதனூடாக மக்களின் வாழ்க்கையை வழமை நிலைவுக்கு திருப்புவதே எமது உண்ணாவிரதம் மற்றும் இந்த மக்கள் போராட்டத்தை நோக்கமாக இருந்தது. அங்கு நாம் மத வழிபாடுகளிலேயே ஈடுபட்டிருந்தோம். பலரின் மத்தியில் இடம்பெற்ற சம்பவமே இது. நேற்றிரவு எனது பாதுகாப்பிற்காக நான் வேறு ஒரு இடத்தில் இருந்தோம். தற்போது மரண அச்சுறுத்தல் எனக்கு விடுக்கப்பட்டுள்ளது. கடத்தல் தொடர்பான அறிவித்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன. அதனால் எனது பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு நான் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இதேவேளை சம்பவத்தில் காயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் இருந்த ஒருவர் தேசிய வைத்தியசாலைக்கு நேற்றிரவு மாற்றப்பட்டார்.
காயமடைந்த ஏனையோர் கம்பஹா, வத்துப்பிட்டிவல, உடுபில மற்றும் ராகமை ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசாங்கத்திடம் நாம் உண்பதற்கு உணவு கேட்கவில்லை, சம்பளத்தை அதிகரிக்குமாறு கோரவில்லை, இந்த குடிநீரை வழங்குமாறே நாம் கேட்கின்றோம். குடிக்க நீர் மாத்திரம் போதுமானதல்ல, குளிப்பதற்கும் நீர் வேண்டும் அல்லவா? இதேவேளை சம்பவத்தில் காயமடைந்தவர்களை பார்வையிடுவதற்காக அரசியல்வாதிகள் இன்று கம்பஹா வைத்தியசாலைக்கு சமூகம் அளித்திருந்தனர். මරණය පිළිබඳව මම ඒකට සන්තෝෂ වෙන්නේ නැහැ. இந்த உயிரிழப்பு தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடையவில்லை, அது ஒரு தவறு என நான் கூறுகிறேன். எனினும் அமைதியை ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறு இடம்பெறலாம், எனினும் இவ்வாறு நடந்திருக்க கூடாது. நமது சந்தேகம், நம்பிக்கை மற்றும் பொறுமை இல்லாமையே இவ்வாறு இடம்பெற்றமைக்கு காரணமாகும். அவர்கள் சற்று நான் கூறியமையை கேட்டிருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. පොඩ්ඩක් ඒ උදවිය මම කී දෙයට සමන් දුන්න නම් මේ විනාශය වෙන්නේ නැහැ. අවුරුදු 17ක පාසල් යන ළමයි மக்களின் பிரச்சனை ஒன்று தொடர்பில் பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் பாடசாலை செல்லும் 17 வயது பிள்ளையொருவர் உயிரிழந்தமை மிலேச்சத்தனமான செயலாகவே நாம் கருதுகிறோம். ම්ලේච්ඡ ක්‍රියාවක් හැටියට මම දකින්නේ. இதேவேளை கம்பஹா நீதவான் திக்கிரிக்கே திலக சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகளை இன்று முற்பகல் மேற்கொண்டிருந்தார். ගරු මහේස්ත්‍රාත්තුමා දෙනවා උසාවියේ. එදාට ඇවිදලා සාක්ෂි දෙන්න පුළුවන්. ඒ නිසා අද පොඩ්ඩක් පැත්තකට இதேவேளை நேற்று வெளிவேறிய பகுதியில் இடம்பெற்ற சம்பவத்துக்கு கவலை தெரிவிப்பதாக அமெரிக்க தூதரகம் அறிக்கையொன்றின் மூலம் தெரிவிக்கின்றது. மக்கள் சுதந்திரமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்குள்ள உரிமையை உறுதி செய்யுமாறு இலங்கை அரசாங்கத்திடம் அமெரிக்க தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அத்துடன் நெகிழ்வு தன்மையோடு செயற்படுமாறு அனைத்து தரப்பினரிடமும் அமெரிக்க தூதரகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ரத்துபஸ்வல தொடர்பிலும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ඉතාම සාමකාමීව නිරායුධව මේ ප්‍රදේශයේ ජනතාව තමන්ගේ උද්ඝෝෂණය පවත්වාගෙන ගියේ. அந்த பகுதி வாழ் மக்கள் மிகவும் அமைதியாகவும் நிராயுதபாணியாகவும் தமது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இந்த பிரச்சினைக்கான காரணம் அரசாங்கத்தை கவிழ்ப்பது. அவ்வாறு இல்லையெனில் ராணுவத்திற்கு எதிராக பாரிய சூழ்ச்சி என்று கூறினர். அவ்வாறு ஒன்றும் கிடையாது, அது வாழ்வதற்கான பிரச்சினை ஒன்றாகும். முதலில் ஊடகவியலாளர்களை ஒன்றிணைத்து ஊடகவியலாளர்களை ஒரு வாகனத்தில் ஏற்றி அவர்களை பலவந்தமாக அங்கிருந்து வெளியேற்றினர். ஊடகவியலாளர்களை திட்டியுள்ளதுடன் அவர்களின் புகைப்பட கருவிகளும் பறித்தெடுக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் ஊடகவியலாளர் ஒருவரை மின்கம்பத்தில் சாய்த்து வைத்து தாக்கியுள்ளனர். அந்த ஊடகவியலாளர் கம்பஹா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஊடகங்களில் உள்ளவர்கள் நாய்கள் என ராணுவத்தினர் கூறுகின்றனர். அவ்வாறு கூறிக்கொண்டே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வலிவேரிய நகரில் உள்ள வீதி விளக்குகளின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அனைத்து மின்குமிழ்களையும் சேதப்படுத்தினர். வீதி விளக்குகளை சேதப்படுத்தி இருள் சூழ வைத்த பின்னரே ஊடகவியலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளனர். அதன் பின்னரே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. வலிவேரிய நகரில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் தஞ்சமடைந்திருந்த மக்கள் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. அமானுஷ்யமான விதத்தில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் அமானுஷ்யமான நிலைமை உள்ளது. அந்த நிலைமையின் கீழ் 16 வயதான இளைஞன் ஒருவனை கொல்லப்பட்டுள்ளான். துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். எனினும் பிரதேச மக்களின் பிள்ளைகள் மற்றும் சகோதரர்களை காணவில்லை, தேடிக்கொள்ளவும் முடியவில்லை. வலிவேரிய நகரம் தற்போது முழுமையாக ராணுவமயமாக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதி மக்களுக்கான குடிநீரை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அரசாங்கத்தின் இயலாமை மற்றும் முடியாமை காரணமாக அச்சுறுத்தல் விடுத்து மக்களின் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்துகின்றனர். இந்த அரசாங்கத்தின் ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படுகின்ற துப்பாக்கி பிரயோகத்துடனான அச்சுறுத்தலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட ராணுவ அதிகாரியிடம் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வரலாற்றில் என்றாவது இதற்கான தண்டனை அனுபவிக்க நேரும். වෙනුවට ඒක වහගන්න මර්ධනය පාවිච්චි කළා ජනතාවට වෙඩි තැබීම. මේ කරන ලද වෙඩි තැබීම මේ මර්ධනය අපි දැඩි ලෙස හෙලා දකිනවා. අපේ විරෝධය නැවතත් ප්‍රකාශ කරනවා. රූකාන්ත චන්ද්‍රලේඛා ඒ අයගේ ரூகாந்த சந்திரலேகா ஆகியோரின் சம்பவத்துடன் தொடர்புடைய ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கு பல ஆண்டுகளின் பின்னர் நீதிமன்றத்தினால் அன்று தண்டனை வழங்கப்பட்டது. பல ஆண்டுகள் கடந்த போதிலும் அது உறுதி செய்யப்பட்டுள்ளது. என்றாவது ஒரு நாள் தண்டனை அனுபவிக்க நேரும். இந்த அப்பாவி தாய் தந்தை மற்றும் பிள்ளைகளுக்கு நேர்ந்த அநீதிக்கு ராணுவத்தினர் மற்றும் போலீசார் தண்டனையை அனுபவிப்பார்கள் என நினைவு கூறுகிறேன். මේ දුප්පත් අම්මා තාත්තගේම දරුවෝ වෙච්ච හමුදාවේ සහ ඒ පොලිසිය නිලධාරීන්ට අපි මතක් කරලා දෙන්න.